ஆழ்ந்த இரங்கலையும் அவர் பிரிந்து வாழக்கூடிய உறவினர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் தனக்காக வாழாமல் நாட்டுக்காக, தேசத்து மக்களுக்காக வாழ்ந்தவர். அவர் இளைஞர்களை, மாணவர்களை கனவு காணுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று அவர் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் எழுதிய அக்னி சிறகு நூல் என்பது இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய, மாணவர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை பற்றிய கனவு காணுங்கள் என்று மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுவது, அவர் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் என்ற அந்த கனவு, என்ன கனவு காண வேண்டும் என்று மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்களோ அந்த கனவை நனவாக்க பாடுபடுவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய சிறந்த அஞ்சலி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் குறிப்பிட்டேன்.